2017 சேலம் அஸ்தம்பட்டியில் நடந்த கூட்டத்தில் தொடர்ச்சியாக மீனவரை சிறைபிடித்தல் சுட்டுக் கொள்ளுதல் நடந்து கொண்டிருந்தது. அந்தப்ப மீனவர்களை பாதுகாக்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெய்தல் படை கட்டுவோம்னு சொல்லி நான் பேசுனதுக்கு இந்த வழக்கு. அதுக்கு போன முறை நேர் நிற்க முடியாதனால எனக்கு பிடியாணை போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் தளர்த்திட்டு அடுத்து இது வேற நீதிமன்றத்துக்கு நகர்த்தப்படுறது இந்த வழக்கு. அப்போ ஜனவரி 3ஆம் தேதி நேர் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த வழக்கின் தன்மை. அவ்வளோதான் சார். குறிப்பாக இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு இன்னும் ஆளுநர் அவர்கள் கையொப்பமிடலை அப்படின்ட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு இந்த மாதிரி சட்டமன்றத்தில் நடைபெற இந்த மசோதாக்களே அவர் கையெழுத்திடுறது. அதனால தான் இந்த ஆளுநரே நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றது. நம்ம ஒரு மக்கள் நலன் கருதி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் நகர்ந்து போகுது பாருங்க. முன்னாடிலாம் சும்மா நம்ம ஊரில் திண்ணையில் வேலை இல்லாத நேரங்களில் நம்ம பெரியவங்க சீட்டாடுவாங்க. அதே சூதாட்டம் சொல்லி தூக்கி ஜெயிலில் வச்சதெல்லாம் இருக்குது, தண்டை வச்சதெல்லாம் இருக்குது. இது அதனால எத்தனை உயிர்கள் இழந்திருக்குன்னு எண்ணி பாருங்க. இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால் அதை தடை செய்யுங்கன்னா அதை செய்யாமல் அதுக்கு ஒரு கையெழுத்திடுறதுக்கு என்ன ஒரு பிரச்சனை? இப்போ அப்போ மக்கள் நல்ல அக்கறை இல்லையா ஆளுநருக்கு? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு முடிவெடுக்குது, மக்களின் நலனுக்கு அந்த அரசு முடிவெடுக்குதுன்னா மக்களால் தேர்வு செய்யப்படாத ஆளுநர் அதை தடுக்கிறாரு, அது கையெழுத்திட மாட்டாரு அப்படின்னா அதெல்லாம் என்ன கொடுமை இது? அப்போ 8 கோடி மக்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது? அப்போ இது எங்க மக்களாட்சி இருக்கு? எங்க ஜனநாயகம் இருக்கு? இங்க ஆளுகின்ற திமுக தவறான பாதையில தான் போயிட்டு இருக்காங்கன்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக அவங்க 9 வருஷமா சரியான பாதையில போனாங்களா? திமுக சரியான பாதையில போகல. அதை நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இதுவரை 9 ஆண்டுகளை எதுல நீங்க சரியா போயிருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்து தனியார் முதலாளிகள் கொடுத்த தவிர வேற என்ன வேலை பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க, என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க. மக்களை எப்பவுமே பதட்டத்தில் வச்சிருந்த தவிர என்ன? நீட் எழுது, சிஐஏ, என்ஐஏ எல்லாம் கொண்டு இந்த இப்போ ஆதார கொண்டு அதில் இணைச்சி விடு. எல்லாமே ஆதாரம் தானே. அப்புறம் சிஐ எதுக்கு? அப்புறம் தேசிய குடியுரிமை சான்றிதழ் எது கேட்குறீங்க? அது எது கேட்குறீங்க? என்னமோ இவங்க சரியான பாதையில் போயிட்ட மாதிரி. இப்போ பாஜக ஆள்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் எல்லா மாநிலமும் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்க. எதையாவது சொல்றது அவங்களுக்கு இலவசமே வேணான்றாங்க. ஆனா குஜராத்ல இங்க இருக்க மாதிரியே மகளிருக்கு இலவச பேருந்து இலவசம் அவருங்க வேணான்னு சொல்றாரு. அவர் தான் மானியம் கொடுக்குறாரு. அவரா வேளாண்குடி மக்களுக்கு 6000 போடுற வங்கியில் என்னாரு? அவர் தான் வங்கியில் கொண்டாந்து 15 லட்சம் போடுறேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கி வந்தவர் அவர் தானே. இலவசத்தை வேணாம்னு தொடக்கத்திலிருந்து நாங்க எதுக்குறோம். இலவசம் பெற வேண்டி ஏழ்மை வறுமையில் இல்லாம என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுக்கு பேர் தான் அரசு. இது ஒரு விதமான மரம் கையூட்டு தானே. நீங்க தேர்தல் நேரத்தில் அறிவிப்பீங்க. அதை அறிவிச்சு நாங்க வந்தால் 1000 கொடுக்குறோம், நாங்க வந்தால் 2000 கொடுக்குறோம், நாங்க வந்தா ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம். அது தேர்தல் நேரத்தில் ஆட்சிக்கு வந்தவரை கொடு சொல்லாம கொடு. அப்படிதான் செய்யணும். வாக்கு வங்கிக்காக காங்கிரஸ் கட்சி பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறதா குஜராத்ல மோடி பேசியிருக்கிறாரு. அப்ப பயங்கரவாதினா பிஜேபி காங்கிரஸ் ஒன்னும் ஆதரிக்கலையே. மொத்த பயங்கரவாதியும் அங்கேதான் இருக்கிறாங்க. RSS பிஜேபியில தான் இருக்கிறாங்க. அவங்கள ஒன்றும் காங்கிரஸ் ஆதரிச்ச மாதிரி தெரியலையே. ஆதரிக்குதாப்பா? சும்மா எதையாவது சொல்றது. சார், இந்த தமிழகத்தில் பொறுத்தவரை இந்த பாஜக பெண் நிர்வாகிகள் மீது ஒரு தரைக்குறைவான தொடர்ந்து இந்த ஆடியோக்கள்லாம் வெளியிடுறாங்க. அதை புகாரா அண்ணாமலை கிட்ட அந்த பெண் நிர்வாகிகள் கொடுக்கும்போது அதை இவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமா சமூக வலைதளங்களை பரப்புறாரு. இது எப்படி அரசியல் நாகரிகமா? ஒரு மாநில தலைவரே அந்த பெண் நிர்வாகிகளே. அது நாகரிகமற்ற செயல் தான். அது கேட்கும்போது வருத்தமா இருந்தது. தம்பி அண்ணாமலை படிச்ச ஒரு கல்வியாளர், அதை கவனமா கையாளணும். ஏன்னா பெண்களை போற்றாத எந்த நாடும் பெருமை அடையாதுங்கிறான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பெண்களை போற்றாத எந்த நாட்டுக்கும் பெருமை கிடையாது. அது மாதர்சம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்ங்கிறான் பாரதி. அது அது அநாகரிகமாக தான் இருந்தது. அது வருத்தமாக இருந்துச்சு கேட்கும்போது. செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? நீங்க கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்குது. எப்படி இருக்குது செயல்பாடுகள்னு நீங்க கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்கு. ஆளுநரையே திரும்ப இந்த ஆளுநரை திரும்ப பெற்று வேற ஆளுநரை போடுவாங்க. அதே RSS பின்னணியில அதே பிஜேபி தான் போடுவோம். ஆளுநரே வேணாங்கிற நாட்டுக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய கோட்பாடு தான். ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அவசியம் இல்லை. இது எதுக்கு இது ஒன்று வச்சுக்கிட்டு நீ கையெழுத்து போடு. நீங்க 7 பேர் விடுதலைக்கு என்ன பாடுபடுத்தினாங்க பாருங்க. நாங்களா வழக்கு போட்டு நாங்களா அதை வெற்றி பெற்றமை ஒழிய கையெழுத்து கிடைச்சவரே போடலையே. அப்படி என்ன உங்க கையெழுத்து பெரியது? 8 கோடி மக்களின் தலையெழுத்து எழுதுறதா? அது
சும்மா எதையாவது பண்ணிட்டு மத்திய அரசு இப்ப மேல்முறையீடு பண்ணிருக்காங்க சார், அவங்க விடுதலை எதிர்த்து. இப்போ நாங்கள் அதுக்கு மேலே மேல்முறையீடு பண்ணுவோம். நீங்கள் விட்டு கவலைப்படாதீங்க. அது நாங்களும் சட்ட போராட்டம் செய்வோம், விட்டுற மாட்டோம்ல. அதே பதில் தான். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேள்வி. பட்டப்பகலில் கொலை எல்லாம் நடக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. முன்னை விட இப்போ இந்த போதைப்பொருள், கஞ்சா, மாத்திரைகள், இதெல்லாம் கராயின்லாம் விற்கிறது ரொம்ப கூடிருச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்க வேண்டிய நிலைமையில இருக்குது. அது திமுக இப்ப முக்கிய பிரச்சனையா உதயநிதிக்கு வந்து அமைச்சர் பதவிங்கிற விவாதம் தான் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு? அவங்க கட்சி, அவங்க ஆட்சி, அவங்க முடிவெடுப்பாங்க, கொடுப்பாங்க. நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும்? உதயநிதி அமைச்சரா வந்தா எப்படி இருக்கும்? இப்படி நாடே தலைகளா மாறிடும். சிங்கப்பூர் மாதிரி வந்துடும். எதையாவது சொல்லி காலையில சிரிக்க வச்சு. சார், இப்ப தமிழகத்துல அதிமுக ஒரு பெரிய கட்சியா இருக்கு. இந்த நிலையில அவங்க ரெண்டா பிரிஞ்சு கிடைக்கிறவங்க பாஜக காலடியில இருக்காங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல பாஜக அவங்களை ஆளுமை செய்தா? அப்படி ஒன்றும் நான் நினைக்கல. கடந்த காலத்தில் கூட்டணி வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி நான் நினைக்கல. அப்படி நினைக்கல. நான் அப்படி நினைக்கல. பாஜக தான் இங்கே யாருடைய காலடியிலாவது நிற்குமே ஒழிய இவங்க போய் பாஜக காலடியில் நிற்க வேண்டியது இல்லையே. பாஜக தான் இந்திய நாட்டில் பெரிய கட்சி. நாங்கள் பெரிய எதுங்கிறீங்களே, தனியாக நிற்க வேண்டியதானே. இப்போ நான் தனியாக நிற்பேன் 24 தேர்தலில். வாங்க நீங்களும் தனியாக நில்லுங்க. அப்போ யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. சரிதானே? நாடாளுமன்ற தேர்தலில் தனித்த போட்டி எங்களுடைய தலைமையில தான் போட்டி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்து தொடர்ந்து மாறுபட்டே இருக்கு. பாக்குறீங்க இல்லை, அது அந்த நேரத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். அது இப்போ என்ன நாள் இருக்குல்ல, ஓராண்டு இருக்கு. அதனால ஐயா தனிச்சு நிற்கணும்னு முடிவு எடுத்தா அந்த முடிவை நான் வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் அது அவங்க எப்படி நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் கருத்து சொல்ல முடியும். இந்த இன மொழி அப்படிங்கிற விவகாரத்தில் உங்களோட பாதை ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் கட்சிகள் பற்றி இப்போ மொழி அரசியலை கையில் எடுத்து பெருசாக பண்ணிருக்காங்க. இப்போ காசியில் நடக்கக்கூடிய தமிழ் சங்கம் நிகழ்ச்சி அது பெரிய அரசியல் ஆக்கப்பட்டது. அது எனக்காகத்தான். நான் வேலை தூக்குனா அவங்களும் தூக்குவாங்க. நான் முருகானா அவங்களும் முருகாம்பாங்க. நான் ஈழத்தை பேசுனா அவங்களும் பேசி பார்ப்பாங்க. நான் கட்சித்தை மீட்கணுங்கிற அதை மட்டும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு புரிதல் இருக்கிறேன். காவிரியில் நதிநீர் உரிமை எனக்கு பெற்றுத்தானே அது பேச மாட்டாங்க, வாய் முடிடுவாங்க. அது அவங்க தேவைக்கு பேசுவாங்க. தமிழ்ச்சங்கத்தில் எங்கே நீதிமன்றத்தில் வழக்காடுறதுல எனக்கு தமிழ் வருமா? என் கோயிலில் நாங்கள் எங்கள் பாட்டன் முப்பாட்டம் கட்டின கோயில்களில் தமிழில் வழிபாடு இருக்குதா? தமிழ் ஆட்சி மொழியா நீங்கள் அங்கீகரிப்பீங்களா? தமிழ்நாட்டில் ஏன் மாநிலத்தில் அங்கீகரிப்பீங்களா? ஏன் நாட்டில் அங்கீகரிப்பீங்களா? அப்புறம் என்ன தமிழ் வளர்க்குறீங்க நீங்கள்? சொல்லுங்க. பாராளுமன்றத்தில் தமிழில் பேச உரிமை இருக்கா? எனக்கு என்னை அங்கீகரிச்சிருக்கியா? உலகத்தில் சின்ன சின்ன நாடுகள்லாம் 20 மொழி, 6 மொழி, 7 மொழி ஆட்சி மொழியாக வச்சிருக்குது. சிங்கப்பூரில் எத்தனை மொழி இருக்குது? நம்ம தமிழும் அங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து பறந்து இங்கே வந்து அவன் தமிழ் அறிவிப்பு செய்கிறான். நீங்கள் இந்த எவ்வளவு பெரிய மொழிவழி தேசிய இனங்கள், பல தேசிய இனங்கள் இணைந்து வாழ்கிற ஒன்றியத்தில் ஏன் 22 மொழி ஆட்சி மொழியாக இருந்தால் என்ன கெட்டு போயிடும்னு சொல்லுங்கள். என்ன கெட்டு போயிடும்? அப்புறம் எங்கிட்ட தமிழ் வளர்க்குறீங்க? காசியில் போய் வளர்த்தார் பார்த்தீங்கல்ல, குடி உயரா கோன் உயரோ, அதில் செத்ததுதான் எங்கள் அவை பாட்டி வந்து உங்களுக்கு புரியுதா? அதில் தான் அந்த அவமானத்தில் செத்துட்டா. ஒரு காலத்தில் நம்ம கொலை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது கோழி இருக்குல்ல, அதை பிடிக்கிறதுக்கு அரிசியை இறைய வச்சுக்கிட்டு பேக் 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 பேக்னு சொல்லி போடுவோம். அது நம்ம பாஷையில் பேசுகிறானே, நம்ம மொழியில் பேசுகிறானே, நம்மால் ஒருக்குன்னு வந்து சிக்கிக்கிறோம். அப்புறம் சட்டியில் போட்டு வறுத்துருவோம். அந்த வேலை தான் இப்போ நடக்குது. நல்லா தமிழ் பேசுறாங்களே, தமிழ் மேல பற்றோன்னு நினைச்சு ஏமாந்துடக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். தமிழகத்துல யார் ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அரசு சொல்றதான் கேட்கறாங்க. அவங்க ஆதார் இணைக்க சொன்னா இணைக்க வராங்க. அப்ப இதுல என்ன சார் வித்தியாசம் இருக்கு? அதுதான் இவங்க வந்து நீங்க கரைபடியாத கைக்கு சுத்தமா இருந்தா இப்ப கேரளா, இப்ப மேற்கு வங்கம்லாம் இவ்வளவு அழுத்தம் தரும், இவ்வளவு மக்களுக்கு சீக்கிரம் பண்ணுங்க அப்படி முடிங்கன்னு சொல்லல. புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறவனு எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்க. ஆளுங்கட்சியாக வரும்போது இல்லம் தேடி கல்வி வருது. அது அதில் இருக்குது. வேற பேரில் இப்போ 8 வழிச்சாலையை நாங்கள் எதிர்த்தோம்னா அதாவது நேர குறைப்பு சாலை, அதான நேர பயண நேர குறைப்பு சாலை பேரை மாற்றிக்க வேண்டியதான். இப்போ இலவசம் எதிர்க்கிறீங்களா? விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி. சரி, எங்களுக்கு விலை இல்லை, நீங்கள் வாங்கும்போது அந்த நிறுவனத்துக்காரன் உங்களுக்கு விலை இல்லாமல் கொடுத்துட்டானா அதுக்கு பதில் கிடையாது. அது இது ஒரு நீங்கள் இங்கே ஆள் மாறும், ஆட்சி மாறும், அமைப்பு மாறாது. அதே ஊழல், அதே லஞ்சம், அதே இருட்டு, அதே திருட்டு, அதே கொள்ளை, அதே கொலை எல்லாம் நடக்கும். அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இது ரெண்டையுமே மாற்றிடணுன்றோம். சார், இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்தவரைலாம் 2026 முடிச்சிருவோம்னு சொல்றாங்க. ஆனா கட்டுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப மத்திய அரசு அது வேற இடத்துல உங்களுக்கு தெரியாதா? வேற இடத்துல வச்சு கட்டி அப்படியே தூக்கிட்டு வந்து நடப்புறாங்க.
கண்ணுக்கு தெரியாம கட்டி அது அது உங்களுக்கு புரியுதா? எங்கேயோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கடல் வச்சு கட்டுவாங்கல்ல நினைக்கிறேன். அப்படியே நகர்த்தி கொண்டாந்து நட்டுட்டு போயிடுவாங்க. சார், மின்சாரத்துறையில பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடுறாங்க திடீர்னு. இப்போ ஆதார் எண்ணை இணைக்கணும்னு சொல்றாங்க. மக்கள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அவசியமே இல்லை. நீங்க ஆதார் என்ன இணைக்கணும், சரி இணைக்கணும், ஆதார் அட்டையை இணைக்கணும். நீங்க ஏன் மாதம் கணக்கெடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்களே சொன்னீங்க நாங்க வந்தா மாதம் நாங்க கணக்கெடுப்போம், எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு கணக்கெடுப்போம்னு சொன்னீங்க. நீங்க அது எதிர்க்கட்சியா இருக்கும்போது இப்பவும் நீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்க. மாதம் எடுத்தா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு வருதுன்னா, நீங்க 2 மாசம் போகும்போது ஒரு 500 யூனிட் ஓடுதுன்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் ஓடுதுன்னா 2500 யூனிட்டா வந்துருது 2 மாசம் போது. அப்போ இரு மடங்கு 3 மடங்கு கட்டணம் கட்ட வேண்டியது வந்துருது. ஏற்கனவே மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. இவ்வளவு கணினி யுகத்துல நீங்க தான் டிஜிட்டல் எல்லாம் பேசுறீங்க. இவ்வளவு எண்ணியல் இவ்வளவு கணினி யுகத்துல கணக்கெடுக்கிறது எவ்வளவு நேரம் ஆயிரும்? அதுக்கப்புறம் எதுக்கு அதுல ஊழியர்கள் வச்சுக்க, மின்துறைக்கு ஊழியர்கள் எதுக்கு வச்சிருக்கீங்க? 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறவர் மாசம் எடுத்துட மாட்டாரா? அது இதெல்லாம் தான் மக்களை துன்புறுத்துவது, கொடுமைப்படுத்துவது. அதான் இதெல்லாம் தான் சிக்கல். அது 2024 தேர்தல் நாம் தமிழர் கட்சியோட இலக்கு. போட்டிடுறோம். இலக்கு என்ன, வெல்றதுதான். இல்ல நீங்க இதோட கூட்டணியிலேயே எதுலயும் நீங்க வச்சுக்கதா சொல்லவே இல்லை. இந்த இதுல ஏதாவது கூட்டணி நீங்க அமைச்சுக்குவீங்களா எப்படிங்க சார்? தனித்தே தானா? யாரோட கூட்டணி வைக்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஒரு ஆலோசனை கொடுங்க.